Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. அப்போ ஹீரோக்களை ஹீரோவே வில்லனா பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் பெரிய ஹீரோவுக்கு சின்ன ஹீரோ வில்லனா பண்ணாங்க. அதில் என்னன்னா வில்லனெல்லாம் காமெடி ஆக்கிட்டாங்க. தமிழ் சினிமாவோட முக்கியமான வில்லன்களாக நடித்த யாருக்குமே வேலை இல்லாமல் தான் இருந்துச்சு. மோனான்னு ஒரு படம் ஹீரோ பண்ண அவங்க கொஞ்சம் நெகட்டிவ் ரோல் தான். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். அது ஆனால் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணும்னா ரிவ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா வந்தது. ஆனால் லாக்டவுன் போட்டு விட்டாங்க. இடையில வெற்றிமாறன் சார்கிட்ட வந்து கதை சொல்லி அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எல்லாருக்கிட்டையுமே சொன்னார், திருமுருகன் ஒரு சூப்பர் கதை வச்சிருக்காரு, அதை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு. அதுவும் வந்து ஆரம்பிச்சு அப்படின்போது லாக்டவுனில் அதுவும் மாட்டினுச்சு. நம்ம 130 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு சென்னைக்கு வந்தாள் ஒரு வாத்தியார் பையன் நம்ம. ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு 7-8 கோடி கடன் ஆகி பத்திரிகை செய்திகளில் 3வது பக்கத்தில் தொழிலதிபர் குடும்பத்தோட தற்கொலை அப்படின்னலாம் வரும்ல, அந்த மாதிரி நெருக்கடி. இப்போ மொத்த பேரும் நான் வந்து ஒரு பெரிய டைரக்டர், ஒரு பெரிய நடிகன், தமிழ் சினிமாவே மாற்ற போகிறோட்டு தான் வர்றோம். ஆனால் வாய்ப்பு கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிறோமா, அப்புறம் அதுக்கு நேர்மையாக இருக்கிறோமா, அப்புறம் இங்கே வந்து இப்போ வந்து இருக்கிற இளைஞர்களுக்கு பெரிய நெருக்கடியாக இருக்கிறது என்னென்னா, இங்கே இருக்கிற வாழ்கிற சூழல் கிராமங்களில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் குழு காசு. இப்போ அதை நோக்கி அவங்க ஓட வேண்டியதாக இருக்குது. அப்போ பார்த்தா ஒரு பிள்ளை வந்து கலைக்காக இங்கே போராடிக்கிட்டு இருக்கான்னா அவனை அந்த அப்போ வந்து அந்த வீடே வந்து இவனை வந்து எதிரியாக பார்க்குது. என் ஒய்ஃபு கன்சீவ் ஆனாங்க, 2வது குழந்தை. அவங்களுக்கு கொரோனா வந்தது, எனக்கு கொரோனா வந்தது. அதில் வந்து நார்மல் டெலிவரி தான் ஆணுச்சு. ஆனால் குழந்தை 1/2 மணி நேரத்தில் இறந்து போச்சு. அதனால கொஞ்சம் ரொம்ப சூழலில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா பார்த்துட்டு என்னன்னா அண்ணன் வந்தார், கொஞ்சமாக வந்துட்டு டக்குன்னு போயிட்டாரே முடிஞ்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. லைட்டாக டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. உங்களை ஃபஸ்ட்டு அந்த கதை சொல்லும் போது நரேஷனை கேட்டதுக்கப்புறம் என்ன தோணுச்சு, எப்படி அது நடிக்கணும்னு ஒத்துக்கிட்டீங்க? ஃபஸ்ட்டு எனக்கிட்டையும் வந்து ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அவர் பிரம்மா டைரக்டர் ஃபஸ்ட்டு மீட் பண்ணார். அப்போ சொன்னார், சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, பசங்க வந்து இந்த லிஸ்ட்டில் இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு பண்ணிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு நாங்கள் பெருசாக கேரக்டர் தான் கொடுக்கணும், உங்களை ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் புஷ்கர் காயத்ரி மேடமும் ஒரு தடவை மீட் பண்ணாங்க. அவங்களும் என்னை ரொம்ப இது பண்ணாங்க. ஆனால் இது சின்ன ரோலு, வேணால் இதை வந்து டெவலப் பண்ணி கூட நாங்கள் இது பண்ணால் அது முடியலை, இவ்வளோ தூக்கலாக நிற்கிது. ஏன்னா கதை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வெளியில் போயிடுது, அதனால் இதை பண்ண முடியலை. ஆனால் அந்த பேர் இருக்கும், அந்த டிவி இருக்கும், ஆனால் உங்களை வந்து காட்ட முடியாது, நம்ம வேணால் அடுத்ததில் பண்ணிக்கலாமா அப்படின்னு கூட அவங்க கேட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து அவங்க புஷ்கர் காயத்ரி அவங்களோட எல்லா படங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க என்னை எப்படி உங்களுக்கு பிடிக்குதோ அது மாதிரி உங்களை எனக்கு பிடிக்கும். அதனால் நம்ம சேர்ந்து வேலை செய்கிறதுல இது ஒரு துவக்கமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் இதை ஒத்துக்கிட்டேன். இந்த படம் வந்து எனக்கு சின்னது தானே தெரியும், தெரிஞ்சே தான் ஒத்துக்கிட்டேன். சரி, நம்ம ஃபீல் பண்ண ஒரு டைரக்டர்ஸு அவங்க ஏதோ ஒரு நேரத்தில் நம்மளை மீட் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. ஆமாம், சரி அப்படி போயிடுவான். அப்படி தான் வந்து எஸ்.ஏ. சூர்யா சாருக்கு வந்து நண்பன் படத்தில் சின்ன ரோல் தான் பண்ணார். சரி அப்படி கூட இருக்கலாம் அப்படிதான். ஓகேண்ணா. களவாணியில் பார்த்தோம், அது ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள்ண்ணே. ஆமாம், எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. 15 வருஷம் டக்குன்னு ஆரம்பிச்சு நாங்களும் யோசிக்கும் போது ஆமாம் 15 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு எங்களுக்கு. எப்படி நான் துவக்கம் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி சினிமா பயணம் போயிட்டு இருக்கு? ஆமாம்மா, நம்ம பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தாக்க நான் அதுக்கு முன்னாடி நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து வந்த ஆளில் அதனால் இருக்குது. களவாணி வந்து நம்ம எனக்கு எப்பயுமே இப்போ கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிட்டுன்னு நம்மளுக்கு நினைக்கிறோம். ஆனால் ஆடியன்ஸ் எங்கே போனாலும் இன்ன வரைக்கும் அதே இதுதான், அதை மறக்கலை. அதே களவாணி திருமுருகன் இருக்குது. என்னாச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குது. நம்ம நேற்று படம் ரிலீஸ் ஆனது மாதிரி தான் அவங்கள்ட்ட ஃபீல் இருக்கும் எப்போ பார்த்தாலும். அதுக்கு என்ன காரணம், அந்த சேனல்ஸில் எப்போ பார்த்தாலும் களவாணி திரும்ப திரும்ப போடுறாங்க, காமெடி சீன்ஸ் எல்லாம் போடுறாங்க. அப்புறம் இந்த ஊரில் செங்கல்பட்டுலாம் தாண்டினாக்கா லோக்கல் சேனல்ஸ் இருக்குது. அதில் ஒரே நேரத்தில் நீங்கள் 4-5 சேனல் பார்த்தீங்கன்னா 4-5லேயே களவாணி ஓடும். அது அந்த ஸ்க்ரீன் பிளேயும் அந்த கேரக்டரும் ரொம்ப முக்கியமானது. அது அப்புறம் அவங்க மக்களுக்கு ரொம்ப நெருக்கமானது. அதில் இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இப்பயும் நான் எங்கே போனாலும் அந்த இது உண்டு, ஹைப் உண்டு. அதனால் நம்ம லைவில் இருக்கிறோம்னு ஒரு எண்ணமும் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ வரும்போது நீங்கள் ஒரு இயக்குனராக தான் வந்தீங்க. ஆனால் ஒரு நடிகராக அது எப்படி சொல்லி தற்காலிகமாக நீங்கள் எப்படி மாற்றப்பட்டீங்க, அந்த ஒரு வழி மாறிடுச்சு. ஆமாம். ஆனால் இன்னும் அந்த டேரக்டர் ஆகணும் இல்லை அதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கா? அது கண்டிப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. நான் என்னென்னா எல்லாரும் வழக்கமாக பண்ணுறதை நான் பண்ணாமல் இப்போ இதாக பண்ணணும் தான் நினப்பேன்.
அப்போ வந்து எனக்கு சினிமாவில் நம்ம வந்து வெறும் நடிகராக மட்டுமோ இல்லை டேரக்டராக மட்டுமோ இருக்கக்கூடாது, எல்லாமே இருக்கணும்னு நான் நினச்சேன். அதை நோக்கி தான் என்னோடய பயணம் இருக்குது. இது ஒரு ஆரம்பம் தானே. இப்போ நம்ம சினிமா நம்மளோட லைஃபோட கடைசி நாள் வரைக்கும் சினிமாவில் இருக்கணும், அதை நோக்கி நம்ம பயணப்படணும். அதில் இது ஒரு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஒரு களவாணின்னு ஒரு படம் நடித்தோம். இந்த 100 வருஷ தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு படத்துலேயே பெஸ்ட் வில்லன்னு ஸ்டேட் அவார்டு வாங்கினது நான் தான். ஆமாம் ஆமாம். அப்போ அது ஒரு மகிழ்ச்சி. ஆனால் அது பத்தலை நம்மளுக்கு. இந்த நடிக்கிறதுல வந்து இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு இது பண்ணலாம். களவாணி பண்ணதுக்கப்புறம் ஒரு நடந்தது என்னென்னா, இண்டஸ்ட்ரியிலே ஒன்று நடந்தது என்னென்னா, தொடர்ந்து நாங்கள் காமெடி படம் பண்ணோம். எங்களுக்கு அப்புறம் தான் காமெடி படம் எல்லாரும் பண்ணாங்க. அதில் என்னென்னா வில்லனெல்லாம் காமெடி ஆக்கிட்டாங்க. ஓகே. இண்டஸ்ட்ரியில் எல்லா வில்லனும் காமெடி பண்ணாங்க. அப்போ வில்லன்களுக்கு இங்கே வேலையே இல்லை. கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவோட முக்கியமான வில்லன்களாக நடித்த யாருக்குமே வேலை இல்லாமல் தான் இருந்துச்சு. பசுபதி சார் வந்து அவர் நம்ம ஊர் தஞ்சாவூர் பகுதியில் உள்ளவர் தான், பிரமாதமான ஆர்டிஸ்ட். அவருக்கே இதுக்கு அந்த நேரத்தில் கேரக்டர்ஸ் அமையலை. அவர் டேனியல் பாலாஜி இறந்துட்டாங்க. அவர் நம்ம நண்பர் தான். அவருக்கும் ஒன்று கரெக்டாக அமையலை, சம்பத் சாருக்கும் ஒன்று கரெக்டாக அமையலை. அவர் தெலுங்கு பக்கம் போயிட்டார். அப்போ அந்த நேரத்தில் கரெக்டாக அமையலை. அப்போ ஹீரோவே வில்லனாக பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் பெரிய ஹீரோவுக்கு சின்ன ஹீரோ வில்லனாக பண்ணாங்க. இப்போ நம்மளுக்கு அப்படி ஒரு இது அமையலை. அப்புறம் நம்மளுக்கு நான் வந்து நானே பட்டேக்கர் மாதிரி, இவர் மாதிரி, ரகுவரன் மாதிரி அப்படி நம்ம வந்து சினிமாவில் வந்து ஒரு வில்லனாக இருக்கணும்னு நம்மளுக்கு ரொம்ப ஆசை. அப்புறம் எனக்கு திடீர்னு ஹீரோ நடிக வாய்ப்பு வந்தது. அப்போ ஓனான்னு ஒரு படம் ஹீரோ பண்ணேன். அவங்க கொஞ்சம் நெகட்டிவ் ரோல் தான். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். அது ஆனால் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணுன்னா ரிவ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா வந்தது. ஆனால் லாக்டவுன் போட்டு விட்டாங்க. அதில் அந்த படம் மாட்டிக்கிட்டு இன்னும் ஓடிடிலேயோ எதுலேயும் கூட வரல. அது மாதிரி அந்த சூழல் இது பண்ணது. நம்ம டைரக்ஷன் பண்ணுறது எப்பயுமே வந்து நம்மளுக்கு மனசுக்குள்ளே அது இருக்கிறது தான். இடையில அதே தான். இடையில வெற்றிமாறன் சார்கிட்ட வந்து கதை சொல்லி அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எல்லாருக்கிட்டையுமே சொன்னார், திருமுருகன் ஒரு சூப்பர் கதை வச்சுருக்காரு, அதை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு. அதுவும் வந்து ஆரம்பிச்சு அப்படிங்கும்போது லாக்டவுனில் அதுவும் மாட்டினுச்சு. ஓகே. இல்லைண்ணா, இப்போ நீங்கள் நிறைய கதைகள் நிறைய இயக்குநர்கள் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லியிருப்பீங்க. எப்படி அந்த ரூட் போச்சு? லைக் வெற்றிமாறன் அவர்கள்ட்ட அந்த கதை போய் சேர்ந்த ஒரு கதை இருக்கும்ல? அது ஆமாம். வெற்றிமாறன் சார்ட்ட அவர் ஞானின்னு தங்கம்னு அவர் வந்து ஸ்கிரிப்ட் படித்தார். படிச்சுட்டு வெற்றிக்கிட்ட கூப்பிட்டு இது மாதிரி என்னை வந்து வெற்றிமாறன் சார் இவங்களுக்குலாம் ஷாஜகான்னு தெரியும். அதுக்கு ஒரு பெரிய கதை சொல்லணும். ஷாஜகான் எனக்கு ஒரு பேர் உண்டு. எங்கள் அப்பா பேர் சதாசிவம், அம்மா பேர் ராமலட்சுமி, ஆனால் எனக்கு பேர் ஷாஜகான் ஊரில். அது எங்கள் அப்பாவோட நண்பர் ஒருத்தர் ஜமால்னு அப்பாவோட வேலை பார்த்தவர். அவங்க 2 பேரும் ஒன்றா ஃப்ரெண்டுங்கிறதுனால அவர் நண்பனுக்கு இதாக வந்து எனக்கு ஷாஜகானும் அவர் பையனுக்கு பாரிவள்ளல்னு பேர் வச்சாங்க. அதனால் இவங்களுக்குலாம் ஷாஜகான் தெரியும், வெற்றிமாறன் சாருக்குலாம். அப்போ வந்து இவர் சொல்கிறாரு, இது மாதிரி ஷாஜகான் ஸ்கிரிப்ட் ஒன்று படித்தேன், ஃபென்டாஸ்டிக்காக இருக்குன்னு. உடனே வெற்றி சார் அவரை லைனுக்கு வந்தார். வந்து இது மாதிரி ஞானி சொல்கிறாரு, ஞானி எந்த கதையும் ஒத்துக்க மாட்டார், அப்படி என்ன கதை அப்படின்னா நான் ஃபுல்லாக நரேட் பண்ணேன். ஓகே. த்ரூ ஃபோன் கால்லே? இல்லை, நான் நேரில் போய் பார்த்து 2 நாள் நரேட் பண்ணேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னேன். இப்போ நம்ம வேற ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லும்போதோ இவர்கிட்ட சொல்லும்போதோ நம்மளுக்கு ஒரு பதஸ்டம் இருக்குன்னு எனக்கு அதெல்லாம் இல்லை. நான் ஷார்ட் பை ஷார்ட்டாக மெதுவாக நிதானமாக பொறுமையாக சொன்னேன். முதல் நாள் ஒரு 2 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன், அடுத்த நாள் 2 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன். இப்படி தான் மேக்கிங் பண்ண போகிறேன், இப்படி தான் இது வைக்க போகிறேன், இப்படி தான் பண்ண போகிறேன், இங்கே டிசால் வருது, இங்கே மாப் பண்ண போகிறேன், இப்படி நீங்கள் ஒய்டு லென்ஸ் போட போகிறேன், இங்கே காம்பேக்ட் லென்ஸ், இப்படி லென்ஸுன்னு நான் மெதுவாக சொன்னேன். அவரும் பொறுமையாக கேட்டு சூப்பராக இருக்குது பண்ணுவோம் அப்படின்ட்டார். அதனால அப்படி இது பண்ணது தான். அப்புறம் அதுக்கான இதெல்லாம் இது பண்ணோம். அப்போ வந்து இந்த லாக்டவுன் வந்ததுனால அது தூங்க முடியல. சரி, அடுத்தது இல்லை செகண்டில் திருப்பி ஆரம்பிக்கலாம் போது செகண்ட் லாக்டவுன் வந்தது. அப்போ ட்ராஜடியில் ஒரு சில பீரியடில் என்ன நடக்கணும், மனிதனுக்கு பட்டக்கால்லையே படும் அப்படின்னாலும் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நல்லது நடந்தால் நிறையா நல்லது நடக்கும், கெட்டது நடந்தால் கொஞ்சம் இருக்கும். எனக்கு அது மாதிரி எங்கள் அப்பா வந்து 2016 வந்து இறந்தாங்க. அதுலேருந்து நிறைய ட்ராஜடி நடந்தது நம்மளுக்கு. அதில் ஒரு இது வந்து இந்த ஹீரோவாக நடித்த படம் வந்து முடங்கினது, டைரக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தும் அது நடக்காமல் போனது. அப்படி அதோட அடுத்த கட்டமாக உச்சபட்சமாக என்ன நடந்துட்டுனா, என் ஒய்ஃபு கன்சீவ் ஆனாங்க, 2வது குழந்தை. அவங்களுக்கு கொரோனா வந்தது, எனக்கு கொரோனா வந்தது. அதில் வந்து நார்மல் டெலிவரி தான் ஆணுச்சு, ஆனால் குழந்தை 1/2 மணி நேரத்தில் இறந்து போச்சு. அதனால கொஞ்சம் ரொம்ப
அப்போ வந்து எனக்கு என்னென்னா க்ரியேட்டிவாக வேலை செய்ய முடியல. புரியுது. கொஞ்சம் எமோஷனலாக நம்மளுக்கு கொஞ்சம் டைட் இதாகிடும்ல. அப்போ வந்து அப்புறம் எல்லாமே கரெக்டாக அமைஞ்சு வரும் பொழுது இது மாதிரி ஏதாச்சும் நடக்கும் பொழுது நம்மளுக்கு இந்த இதில் வந்து அப்புறம் படம் பண்ணலாங்கிற மைண்ட் செட்டே போச்சு எனக்கு. டைரக்ஷன் பண்ணுறது, சினிமா என்னென்னா ஒரு அப்பா 100 பேருக்கும் அப்பா வந்து இறக்கதை நம்ம போகிறாங்க. சில ஒரு 90 பேருக்கு அது நடந்துடும். ஆனால் குழந்தை இருக்கிறது வந்து ரொம்ப ரேரான சில பேருக்கு நடக்கும். இது எனக்கு ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்குள்ள நடந்துட்டு, அப்புறம் ஹீரோவாக நடிக்கிற படம் வந்து பெருசாக வரல, டைரக்ஷன் பண்ணுறது பெருசாக வரல. அப்புறம் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணோம். நம்ம ஒரு 130 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு சென்னைக்கு வந்தாலும் ஒரு வாத்தியார் பையன் நம்ம. ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு 7-8 கோடி கடன் ஆகி இந்த ப்ராஜெக்ட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறது. நான் சிவில் இன்ஜினியர் படித்தது, என் தங்கச்சி எல்லாம் சிவில் இன்ஜினியர்ஸ் தான் பண்ணி அவங்க பில்டர்ஸ்லாம் பண்ணோம். அப்போ இந்த அரசாங்க இதில் நடைமுறையில் இந்த பண மதிப்பிழப்பு அது இதுன்னு அதில் கொஞ்சம் அவங்க ஒரு 2 கேஸு அதில் மாட்டிக்கிட்டு அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நாளாச்சு. சினிமாவெல்லாம் விட்டுட்டு நடிக்கிறத க்ரியேட்டிவாக இருக்கிறத விட்டுட்டு ஒதுங்கி நீங்கள் சிவில் அந்த சைடில் போய் அந்த பிரச்சனைகளை, ஏன்னா 7-8 பிரச்சனை அது நிறைய ப்ராஜெக்ட் ஆரம்பித்து கொஞ்சம் அகலக்கால் வச்சு அப்புறம் இதில் வந்து மாட்டிக்கிட்டு விட்டா நம்ம பத்திரிகை செய்திகளில் 3வது பக்கத்தில் தொழிலதிபர் குடும்பத்தோட தற்கொலை அப்படின்னாலாம் வரும்ல, அந்த மாதிரி நெருக்கடி. அதனால இதை நம்ம ஹீரோ நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, நம்ம ஹீரோவை தானே வாழ்கிறோம். அதனால இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக அது பார்த்து நான் ஒரு இடியாப்பச்சக்கல்னு சொல்லுவாங்களே, ஒரு பெரிய நூல் பந்து வந்து சிக்கிக்கிட்டுனா அதை வந்து மொத்தமாக தூக்கி போடணும், ஆனால் கட் பண்ணணும். இதை ரெண்டையும் பண்ண முடியாது, நான் பொறுமையாக எடுத்தேன். அதை எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறீங்க. அதை சால்வ் பண்ணுறதுக்கு அதை கிட்டத்தட்ட ஒரு 90% சால்வ் பண்ணிட்டோம். அதில் வந்து ஒரு 5-6 வருஷம் அதுக்குள்ளே போச்சு. அப்பையும் இடையிலையும் நடித்தேன். அந்த படங்கள் நடிக்காமல் இல்லை, எனக்கு சினிமா விட்டு நம்மளால இருக்க முடியாதுல்ல. அப்போ டைரக்ஷன் பண்ணுறதுக்கும் அந்த காலகட்டத்தில் இடைவெளி தான் கதையும் சொல்லி ஓகே பண்ணுறோம். ஆனால் அந்த பீரியட் நம்மளுக்கு எதுவுமே கரெக்டாக அமையலை. அப்போ இந்த இதெல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சரி போங்கடா அவங்க வாழ்க்கை, மனுஷ வாழ்க்கை விசித்திரமாக இருக்கேன் என்னடா அது. அப்போ தான் வாழ்க்கையில் நட்பு, துரோகம், நம்ம ஒரு ரொம்ப ஃபோர்ஸான ஒரு போராளியான வாழ்கிறது மாதிரியான ஒரு ஆள், அதே மாதிரி ரொம்ப அன்பான ஆள் நம்ம. அப்போ இந்த துரோகங்கள் இந்த இதெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சோன்னே, நட்பு துரோகம் அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால அந்த வயசில் வந்து அது ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருந்தது நம்மளுக்கு பர்சனல் லைஃப்பில். இப்போ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இப்போ வர்றோம்ல, இப்போ வந்து வாழ்க்கையில் இந்த மிடில் ஏஜில் பார்க்கும்போது இதெல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. அப்போ தான் அது இது. அப்புறம் இதை ஓவர் கம் பண்ணி வரும்பொழுது எப்படி வருதுன்னா, உன்னால் எதை வேணாலும் சாதிச்சிடான்ல அப்படின்னு இருக்குல்ல, அது பெரிய கான்ஃபிடென்ட் இல்லை. இப்போ அந்த கான்ஃபிடென்ட்டோட இப்போ டைரக்ட் பண்ண வரும்பொழுது பர்ஃபெக்டாக வந்துடுவோம். இந்த அடிகள்லாம் உங்களை நல்ல வழியை. ஆமாம், நான் வந்து ஒரு வேளை அப்போயே அந்த வாய்ப்புகளை வச்சு படம் பண்ணியிருந்தா கூட ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக அது நடந்திருக்குமானது எல்லாருக்கும். ஆனால் படம் பிடிச்சிருந்தது. இப்போ இருக்கும்போது ஒரு நிதானம் வருது இல்லை, இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வச்சு ஒன்று பண்ணுண்டா அப்படின்னு இருக்கு. அப்புறம் அந்த நிதானத்தில் என்ன இருக்குன்னா, முன்னாடி ஒரு வேலை வாங்குற டெக்னீஷியன்கிட்ட அதனால் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் கொஞ்சம் ஓவர் ஃபோர்ஸாக செயல்பட்டாலும் பட்டிருப்போம் வேலை வாங்கும்போது. ஏன்னா நம்ம வேகமாகவே இருந்தாலும் இப்போ வந்து அப்படி இல்லை வாழ்க்கை புரிஞ்சல. இப்போ கொஞ்சம் நிதானமாக கையாளுவோம்ல. அதனால இது வந்து நல்லதுக்கு தான் நான் நினைக்கிறேன். இவ்வளோ நாள் நான் பணம் பண்ணாத கூட நான் வந்து பெருசாக இது பண்ணல, நெகட்டிவாக எடுக்கலை. எல்லாம் நன்மைக்கு அடித்து தூக்குறோம் இப்போ அப்படின்னு. சூப்பர்ண்ணா. இப்போ கதை அதான் அடுத்து. இப்போ நீங்கள் இப்போ நல்ல ஒரு மூடில் இருக்கீங்க, கரெக்டாக போகிற இது மாதிரி வெற்றிமாறன் அவர்கள்ட்ட பேசி அகைன் அது கிக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு கூட நான் ஒரு இது இருக்கா, நம்ம ஒரு இவங்கள்ட்ட பேசணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வெற்றிமாறன் ப்ரெசன்ஸ் நாங்கள் பண்ணுவோம்னாங்க. அது இல்லாமல் ஒரு பாம்பே பேஸ்டு கம்பெனி ஒருத்தர்கிட்ட கதை சொல்லி ஓகே பண்ணேன். அவங்க வந்து ஒரு 2-3 பெரிய ஹீரோக்கள் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட டேட்டில் நம்ம சில இது பண்ணி பார்க்கும்போது 26 கிடைக்குங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம 25க்குள்ளே பண்ணலாங்கிறதுக்காக அது கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டு, கொஞ்சம் நல்ல இது. அப்புறம் இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லி கொஞ்சம் ஜாலியான படம் அது ஒன்று பண்ணலாம். ஒரத்தநாடு பகுதிகளே நடக்கிற மாதிரி 2 கதை இருக்குது. ஒன்றில் நானே லீட் பண்ணலான்னு, அதுக்காக கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணி அதுக்கு பழைய மாதிரி களவாணி இளங்கோவே ஹீரோவாக இருந்தால் எப்படி இருக்குன்னு ஒரு கதை ரொம்ப நல்லா இருந்தது. அதையும் பண்ணலான்னு அப்படி ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். இந்த வருஷம் வந்து அடையமாக சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சல்லியர்கள்னு ஒரு படம் பண்ணியிருக்கிறேன். நம்ம மேதகுன்னு
படம் எடுத்த தம்பி கிட்டு படம். அது ரொம்ப நல்ல படம். அதில் எனக்கு ஆத்ம திருப்தி. அதில் வந்து ஆக்சுவலாக நான் சிங்களமாக தான் நடிக்கிறேன். ஆனால் படமாக வந்து அது ரொம்ப முக்கியமான படம். இது வரைக்கும் வந்து தமிழ் சினிமா படத்தில் ஒரு ஈழப்பிரச்சனையை கையாண்டத்தில் நுட்பமாக, உணர்வாக, நேசம். அப்புறம் எப்பயும் வந்து ஒரு அங்கே தலைவரை வந்து பெரிய இராணுவ வீரன், ஒரு தலைவன் அப்படியே இருக்குல்ல. அந்த விடுதலை புலி அமைப்போட இன்னொரு சைடு இருக்குல்ல, அவங்களோட பேரன்பு, பெருங்கருணை, பயங்கரமாக மனித நேயம், இதை பற்றி சொல்லவே இல்லை. ஆனால் இந்த படம் அதை பேசுது. எதிரியை கூட வந்து நேசிக்கிற தன்மை இருக்குல்ல, அது வந்து இந்த படத்தில் உண்மைதான். அதில் அந்த மாதிரி படத்தில் நம்ம ஒரு பார்ட்டாக இருந்தது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். சூப்பர். ஆமாம், அது ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன்னா அது ஃபுல்லாக தயாராகிருக்கு. அடுத்தது பிரசிடென்ட்னு ஒரு படம் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் அடங்காதன்னு ஒரு படம் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இன்னும் சில படங்கள் பண்ணியிருக்கேன். ஆமாம் ஆமாம். அப்புறம் அந்த இது தீயவை போட்டுன்னு ஒரு வெப்சீரிஸ் அது பண்ணியிருக்கிறேன். இது ஒரு சுழல், ஒரு துவக்கம்தான். அது எங்களுக்கு நிறையா. ஓகே, செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சு விட்டுருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே சூப்பர்ண்ணா. இப்போ வெற்றிமாறன் அவர்கள்ட்ட நீங்கள் சொன்ன தருணம் இருக்குல்லண்ணா, அதை முடிச்சுட்டு அதோட லைன் என்ன, அதில் யார் நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு செட்டப்லாம் பண்ணி வச்சிட்டிங்களா ஏதாச்சும்? ஆமாம், எனக்கு என்னென்னா அது வந்து அது சொல்லலாமா? இல்லை, ஒன்லைன் மாதிரி சொல்லுங்க, சும்மா எக்ஸாக்டாக வேணா. இல்லை, அது ஒரு ஆட்டோபயோகிராஃபி மாதிரி ஒரு கதை. ஒரு நல்ல காதல். அதாவது காதல்னா ரெகுலரான காதல் கிடையாது. டேய் என்னடா இப்படி ஒரு மெத்தடில் ஒரு லவ் வருமா அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஒரு பாலிய கால காதல், ஒரு பந்தாட்டம், கால் பந்தாட்டம், ஒரு மனுஷனோட. இப்போ நீங்களையும் நம்மளையும் யோசிச்சு பார்த்தாவே நம்ம எங்கே துவங்கி எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தாக்கா நம்ம எங்கெங்கேயோ போயிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருப்போம். நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு காலமாக இருக்கும். ஆனால் நம்மளை ஆர்வமாக போகிறத யாரோ டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம தப்பான பாதையில் போகிறோன்னு கூட சில பேருக்கு தோணியிருக்கும். அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு இது இருக்குல்ல, இதில் கால விரயமாகுது, நேர விரயமாகுது, பொருள் விரயமாகுது, எல்லாம் ஆகுது. இதை வந்து சரியான ஒரு இடத்துக்குள்ளே இது அவனோட வாழ்க்கை வந்து தூங்க ஆரம்பிக்கிறதுக்கு அவனை வழிகாட்டுறதுன்னு ஒரு வழிகாட்டி ஒருத்தன் இருக்கான், தேவைப்படுதுல்ல. அதை பற்றி இந்த படம் பேசும். ஆனால் ஒரு ஒரு அன்பா இருக்குங்களா, ரொம்ப நல்ல படம். அதாவது என் படம் இப்போ சொல்லும் போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என் படம்ங்கிறதுக்காக நான் சொல்லலை. அது நம்ம பண்ண படங்களே சில படம் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஸ்கிரிப்ட் டேய் வச்சு வெளுத்துக்கடா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த படம் தான் இது. அது ரொம்ப நல்லா இருந்தது. சிவப்பு கம்பளம்னு அப்போ பேர் வச்சோம். இப்போ அந்த பேரெல்லாம் மாற்றுறது மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொரு படம் வந்து என்ன, நம்ம கொஞ்சம் வாழ்க்கையிலேருந்து கதை எடுக்கிற ஆள் தான். நம்ம ஆக்ஷன் படம், நம்ம தான் வில்லன். ரியல் இதில் வந்து நம்ம வந்து நான் வந்து ஏற்கனவே ஒரு தொலைக்காட்சி விவாத மேடையில் பேசும்போது கூட உள்ளூர் சினிமாவை ஒழுங்காக எடுத்தால் அதான் உலக சினிமான்னு பேசியிருப்பேன். அந்த உலக சினிமாங்கிறது வந்து என்னென்னா, நம்ம நிறைய படங்கள் பார்க்கும்போது அவங்க சினிமாவும் அவங்க மிகச்சரியாக எடுத்திருக்காங்க. அதனால் அது உலக சினிமாவை மாறிடுது. இப்போ தமிழ் சினிமாவும் அப்படி மாறணும் அப்படின்னா ஒரு ஃப்ரேமு, அந்த ஃப்ரேமுக்குள்ளே இருக்கிற கதை, மனித உணர்வு, அதுக்குள்ளே இருக்கிற மனுஷன், அவன் போட்டிருக்க உடை, அவன் பேசுகிற மொழி, அதுக்குள்ளே இருக்கிற அரசியல், அதுக்குள்ளே இருக்கிற அன்பு, கருணை, இது அனைத்துமே அவனை தான் இருக்கணும். அப்படி இருந்தால் அது வந்து அந்த முழு அந்த ஒவ்வொரு இதோட வந்து ஒவ்வொரு ஷாட்டும் சேர்ந்து ஒரு காட்சி, ஒரு 86 காட்சி சேர்ந்து ஒரு சினிமா, அது மொத்தமும் பேசுகிறது. அது மாதிரி இருந்தால் அது உலக சினிமாவை ஆகிடுது அப்படின்னு பேசியிருந்தேன். கிட்டத்தட்ட அதுக்கு நிகரான ஒரு படம் தான் பண்ணுவேன். ஆமாம். அப்படி அதுக்காக நம்ம வந்து இந்த போர் அடிக்கிற படம் நம்மளுக்கு ஆகாது. எப்படி ஒரு களவாடி, வாகச்சுடரில் ஒரு மகிழ்ச்சியான படமாக இருந்துச்சுல, அது மாதிரி மக்களுக்கு மகிழ்ச்சியான புதுமையாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை, பார்க்காத ஒரு வாழ்க்கை, பார்க்காத ஒரு விஷயம், வேறு மாதிரியான ஒரு புரிதலை உண்டு பண்ணுற ஒரு தத்துவம், இப்படி நிச்சயமாக அந்த படங்களில் இருக்கும். சூப்பர்ண்ணா. இப்போ அதாவது வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் இந்த சினிமாக்குள்ளே வந்து சாதிக்கணும், ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம். அப்படி வரவங்களுக்கு சினிமா எப்படின்னா அவங்கள கையாளுது. சினிமாக்குள்ளே வந்தோடனே கண்டிப்பாக பெருசாகிடும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் சினிமா நம்மளுக்கு ஒன்று சிறப்பாக செய்யும் ஒன்று. ஆமாம். அது எப்படின்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க, இப்போ எப்படி போயிட்டுருக்கு? ஆமாம், அது சினிமா வந்து நம்ம
இந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா சினிமாவுக்கு வரும்போது பயங்கரமாக நம்ம வருவோம். எப்படி வருவோம்னா, நம்ம ஒரு காவல்துறை அதிகாரி வந்து நான் மிகச்சிறந்த காவல்துறை இது பண்ண போகிறேன்ட்டு பயிற்சியெல்லாம் எடுத்துகிட்டு வருவான். ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் அப்படியே அவனை தலைங்கீழ மாற்றும். ஆனால் சினிமாவுக்கு அப்படியே அத்தனை பேரையும் தலைங்கீழ மாற்றுற தன்மை கிடையாது. இப்போ மொத்த பேரும் நான் வந்து ஒரு பெரிய டைரக்டர், ஒரு பெரிய நடிகன், தமிழ் சினிமாவே மாற்ற போகிறோன்ட்டு தான் வர்றோம். ஆனால் வாய்ப்பு கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிறோமா, அப்புறம் அதுக்கு நேர்மையாக இருக்கிறோமா, வந்தோன்னே புதுசு புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கோமா, இல்லை எங்கேயாச்சும் தேங்கிட்டோமா. அப்புறம் இங்கே வந்து இப்போ வந்து இருக்கிற இளைஞர்களுக்கு பெரிய நெருக்கடியாக இருக்கிறது என்னென்னா, இங்கே இருக்கிற வாழ்கிற சூழல் என்னன்னாக்கா, இன்றைக்கி நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு தான் ஒரு ரூம் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. 4 பேர் இருந்தாலும் அவங்களுக்கு 5,000 ரூபா இருக்குது. உணவு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருவாரியான பொருளாதாரத்தை நோக்கி தம்பிகள் இருக்க வேண்டியது இருக்குது. அப்போ வந்து அவனுக்கு வந்து ஃபேமிலிலையும் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருந்தால் கூட ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு போகம் விளைஞ்சா போதும் அப்படின்ற இருந்த காலம் போய் இப்போ அங்கேயும் 30 நாளைக்கு ஒரு நாள் ஓட வேண்டியதாக போச்சு. அவங்களும் ஃபோன் பில் கட்டணும், அவங்களும் சிலிண்டருமா இது பண்ணணும், அவங்களும் வந்து எல்லாம் 30 நாளைக்காக 30 நாளைக்கு ஓடுனா அந்த சுமை வந்து இங்கே இருக்கிற கலைஞனுக்கு வந்து அது பாதிப்பாக ஏற்படுத்துது. இந்த உலக பொருளாதாரமயமாக்கலில் சிக்கப்பட்ட இந்த சமூகம் ஓடு கடனை வாங்க கட்டு குழு. இப்போ கிராமங்களில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் குழு காசு. இப்போ அதை நோக்கி அவங்க ஓட வேண்டியதாக இருக்குது. அப்போ பார்த்தா ஒரு புள்ள வந்து கலைக்காக இங்கே போராடிக்கிட்டு இருக்கான்னா அவனை அந்த அப்போ வந்து அந்த வீடே வந்து இவனை வந்து எதிரியாக பார்க்குது. ஆமாம், அது மாதிரி இந்த சுயநலவாதியாக சொல்லிட்டோம். சுயநலவாதியாக இருக்குது. அவங்களுக்கு நெருக்கடி இருக்குல்ல. அப்போ இப்போ இருக்கிற இளைய தலைமுறை தம்பிகளுக்கு கொஞ்சம் நெருக்கடி தான். அதில் சில பேரை வந்து விஸ்காம் படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அவனை வந்து கடன் வாங்கி படிக்க வச்சுறாங்க. அந்த கடன் கட்ட வேண்டிய சுமை அவனுக்கு இருக்குது. அதனால அவன் வந்து உடனடியாக பணம் பண்ண வேண்டிய ஆளாக மாறிடுறான். நிதானமாக கதை யோசித்து சிறப்பாக செய்யணுங்கிறதோட அப்படி ஒரு நெருக்கடி இருக்க தான் செய்யுது தம்பிகளுக்கு. ஆனால் நல்ல படைப்புகள் வருது, நல்ல படைப்புகள் வருது. இப்போ அது வந்து ஆரோக்கியமானது தான். நிறைய படிக்கணும், நிறைய வாசிக்கணும், அந்த இது இருந்தாக்கா ஒரு ஆகச்சிறந்த படைப்புகளை வந்து கொடுக்கலாம். சிறப்புண்ணா. ஸோ இப்போ நீங்கள் நிறைய கதைகள்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய சந்திச்சிருப்பீங்கல்ல, அதில் நீங்கள் மறக்க முடியாத நபர் இந்த சினிமா வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தது யாருன்னா உங்களுடைய சினிமா வாழ்க்கையில்? என்னோட பாரதிராஜ் சார் தான். என்ன பேசுனீங்க? ஏதாவது தருணங்கள் ஏதாவது நடந்துருக்கும்? எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது பாரதிராஜ் சார் தான் பண்ணி வச்சாரு. ஆமாம், பாரதிராஜா சார் வந்து எப்படின்னா, அவர் படங்கள் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அதாவது எப்படி பார்த்துருக்கோம்னா, நம்மள சினிமா விரும்பி பார்க்க ஆரம்பிச்சதுக்கு முன்னாடியே எங்கேயோ முதல் மரியாதை பாட்டு ஓடி இருக்கு. நம்ம ஒரு கோயில் திருவிழாவில், நம்ம ஒரு கல்யாணத்தில், நம்ம ஒரு அப்படி வந்து நம்மள அது என்னமோ ஒன்று நம்மளை ஈர்த்திருக்கும்ல. அப்படி ஈர்க்கப்பட்ட அப்புறம் தான் அது ஒரு படத்தோட பாட்டு. அந்த படம் வந்து பாரதிராஜா பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு எண்ணம். அப்புறம் சினிமாவை நம்ம கற்றுக்க இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஆகச்சிறந்த இயக்குனராக ஒரு மனுஷன் இருக்கார். அவர் வாழ்கிற காலத்தில் நம்ம வாழ்கிறது பெருமை தான். என்னென்னா, எளிய மக்களோட வாழ்க்கை இருக்குல்ல, அதை நுட்பமாக, அதோட அவங்க வாழ்க்கையோட அவங்க மனசு இருக்குல்ல, ஒரு வன்மமாக இருக்கிறவனோட மனசு, ஒரு எளிய மனிதனோட மனசு, ஒரு நல்லவன் மனசு, ஒரு வக்கரம் பிடிச்ச மனசு, எல்லா மனசையிலையும் வந்து அவர் வந்து வெளிப்படுத்திட்டார். நான் வெற்றிமாறன் ஒரு தடவை பேசும்போது, நம்ம ஒரு சந்தை காட்சி எடுக்கிறதுக்கே நம்மளுக்கு திணறோம். அவர் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு சந்தை காட்டுறாரு, ஒவ்வொன்றும் வேறு வேறு விதமாக இருக்குது. நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற இப்போ மாஸ்டர் டைரக்டராக இருக்காங்கல்ல, அவங்கள வந்து பாரதிராஜா சார் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காருன்னு அவங்களோட படத்தை வச்சே நான் சொல்லுவேன். அவ்வளோ ஒவ்வொருத்தரோட படங்கள்லையும் அவரோட இது இருக்கு. அப்படி வந்து அவரை நான் ரொம்ப இது பண்ணியிருந்தேன். அப்படி நம்ம ஒருத்தரை பிரமிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவரோட நான் வந்து இணைந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வருது. அப்போ வெற்றி சார் வந்து திருமுருகன் நல்ல கதை வச்சிருக்காருன்னு அவர்கிட்டே சொல்கிறாரு. அப்போ எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க போல. அப்படின்லாம் ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சது. அப்புறம் வந்து அதே மாதிரி இன்னொரு இது யாருன்னாக்கா சீமான் அண்ணன் வந்து நான் வந்து ஊரில் படிக்கும் பொழுது எங்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா இருக்கார்ல, அவரோட நினைவு ஒட்டி அங்கே வந்து கலையரக்க நிகழ்வு இருக்கும். அங்கே வந்து அவர் வந்து பேசுகிறாரு. யார் பயங்கரமாக பேசுகிறாரு அப்படின்னு ஒரு இது இருக்கும்.
அப்போ அவர்கிட்ட வந்து நான் உதவி இயக்குனர் ஆகணுங்கிறதுல அவர்கிட்ட லெட்டர்லாம் கொடுத்துருக்குறேன் அங்கே எங்கள் பட்டுக்கோட்டை. அப்புறம் திருப்பி அவரையே வந்து ஒரு தடவை திடீர்னு ஒரு படம் பார்க்குறோம், பார்த்தா தம்பின்னு ஒரு படம் பார்க்குறோம். அப்போ நமக்கு கொஞ்சம் பயங்கரமான சேவ் வரா இது வர அப்படின்னு இருக்கு, பயங்கரமாக பண்ணிருப்பாரு மாதவன் அவர்களும். அப்படி ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த படம் அவர் தான் எடுக்கிறான்னு இருக்கு. அப்புறம் பார்த்தா அவரோட வந்து பயங்கரமாக நெருங்கி பழகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. மணிவண்ணன் சாரோட நெருங்கி பழகினேன். மணிவண்ணன் சார் வந்து அவர் இறக்கிறதுக்கு முன் அவரோட இந்த நாகராஜ சோழன் எம்எம்எல்ஏ அதில் டப்பிங் பேச என்னை கூப்பிட்டாரு ஒரு கேரக்டருக்கு. நான் டப்பிங் பேசினேன். அதில் ஒரு சின்ன சிங்கள ஒரு ஈழத்தமிழர் ஒருத்தர் பேசியிருப்பாரு, அந்த கேரக்டர் நான் டப்பிங் பேசினேன். அப்போலேருந்து அவரும் நானும் பயங்கரமாக நண்பர்கள் மாதிரி இருந்தோம். அப்போ வந்து 100வது நாளை வந்து ரீமேக் பண்ணுவோம், மொட்டை போட்டு ரவுண்டு கண்ணாடியெல்லாம் போடுவோம், சிவப்பு கோட்டு போடுவோம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு 4 நாளைக்கு 5 நாள் இருக்கும் பொழுது இது மாதிரி ஒரு படம் பண்ணுறேன், அதில் வந்து நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அட்வான்ஸ் நான் நாளைக்கு வரேன் நாளைக்கு பண்ணுறேன்னா, அப்புறம் பார்த்தா அவர் திடீர்னு 4 நாளில் இறந்துட்டார். நான் தான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போனேன். அவர் போய் பார்த்தா படுக்கையில் நிறைய புத்தகங்கள், அவர் டிஷர்ட்டு போட்டிருந்தார், கையில் கட்டியிருந்தார், படுக்கையில் இறந்துருந்தார், புத்தகங்களோடு தான் இறந்துருந்தார். நான் தான் அவருக்கு வந்து உள்ளாடை போட்டுவிட்டு வெள்ளை சட்டை வேஷ்டியெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி அவரை வந்து இது பண்ண நான் தான் கடைசி மரியாதை கொடுத்து. ஆமாம். அது மாதிரி நான் ரொம்ப நேசிக்கிற எல்லாரோடையும் எனக்கு என்னமோ ஒரு கனெக்ட் வந்துடும். அப்படியே மகேந்திரன் சாரோட இது பண்ணியிருக்கிறேன். இப்படி எல்லாரோடையும் ஆமாம் எல்லாரோடையும் சந்தர்ப்பம் அது நேச்சரே கொடுத்துட்டு அப்படி அது வந்து ஒரு இதுதான். அப்புறம் பாரதிராஜா சார் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அந்த மூமெண்ட் எப்படி அது போய் சொல்லி அவரே வந்து ஆமாம் அப்போ அவரை எனக்கு பிடிக்கும். அவரை ஒரு சீமான் அண்ணன் ஒரு தடவை அரெஸ்ட் பண்ணாங்க அந்த மனித சங்கிலி இருப்ப. அப்போ வந்து நான் வந்து ஒரு உரையாற்றினேன். அப்போ அந்த அமீர் அண்ணனையும் அந்த எல்லாரையும் சேர்த்து கைது பண்ணி வச்சிருந்த ஒரு மண்டபத்தில். அதில் வந்து எல்லாருக்கும் நிறைய யாரா இவன் சின்ன எல்லாருக்கும் இப்படி பேசுகிறான் அறிவுமதி அண்ணன் பாரதிராஜ் சார் அவங்கெல்லாம் என் மேலே ஒரு மதிப்பு வந்துட்டு, இவன் நிறைய படிக்கிறான் வாசிக்கிறான் நல்லா பேசுகிறாங்க. அதன் மூலமாக கூட எனக்கு மேலே அவங்க எல்லாம் ஒரு தொடர்பு வந்தது. அப்புறம் வந்து இது மாதிரி எனக்கு களவாணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாரதிராஜா சார் தனியாக அவர் வேற ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதில் கூட என்னை பற்றி பேசியிருக்காரு. அந்த பையன் ஒருத்தன் இருக்கிறான் எங்கள் ஊர்லலாம் கேட்டால் அவன் சினிமாக்காரனே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் கூப்பிட்டு தனிப்பட்ட முறையெல்லாம் பாராட்டினார். அப்படி பாரதிராஜா சார் இருக்கும்போது அவரே வந்து எங்கள் அப்பா இறந்தோன்னே எனக்கு தோணுச்சு என்னன்னா, நம்ம நிஜ தகப்பன் வந்து இறந்துட்டாரு, நம்மளுக்கு கலை தகப்பனாக இருக்கிறது பாரதிராஜ் தான், அவர் தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். அவர்கிட்ட போய் கேட்டேன், அவர் உடனே ஒத்துக்கிட்டு வந்துட்டார். ஆனால் எனக்கு கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து டர்க்கியில் இருக்காரு. அங்கேருந்து கிளம்பி வந்து எங்கள் ஊர் ஆம்பலாவட்டுக்கு பக்கத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு ஒரு மதிப்பு அதுக்கு அங்கே வந்து அவர் தான் வந்து தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சார். அப்போ வந்து அதெல்லாம் வந்து நம்ம எங்கே இருக்கோம் பாருங்க. இதை எவ்வளோ நேரம் பேச வேண்டியதாக இருக்குது பாரதிராஜ் சாரை. ஒரு கிராமத்தில் எங்கேயோ தூரமாக அவர் பாட்டு கேட்டு வளர்ந்து அப்படி வந்து அந்த பையனோட கல்யாணத்தை அவரே வந்து அது நம்ம லைஃப்ல எங்கேயுமே நம்ம யோசிச்சே பார்க்க முடியாது. அதெல்லாம் மேஜிக்காக நடக்குது. அது மாதிரி நடந்தது லைஃப்ல. அவர் பாக்கியராஜ் சாரோட நிறையா இது பயிற்சிருக்கோம் பண்ணியிருக்கோம். அது மாதிரி கொஞ்சம் லெஜெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இவங்களெல்லாம் சந்திச்சோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள் தான். எப்பயாவது ஒரு நாள் போதும்ல சினிமா ஓரம் கட்டி நம்ம பண்ண வேலையை பார்த்துட்டு ஏதோ பண்ணி பிஸ்னஸ் பொழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சா? இல்லை மறுபடியும் வருவேன் கம்பேக் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும்? இல்லை ஒரு நம்ம இயல்பில் நம்மளுக்கு வந்து இந்த பெரிய இந்த பணம் வந்து ஒரு மனித வாழ்க்கையில் பெரிய தேவை தான். ஆனால் நம்மளோட தன் வாழ்நாளை ஒரு பண சேமிப்புக்காக மட்டும் ஒப்படைக்கிறது மாதிரியான ஆள் நம்ம கிடையாது. அதனால தான் வந்து நம்ம அதை தேடி நம்மளால் தீவிரமாக ஓட முடியல. நம்ம எப்போ இருந்தாலும் சினிமா தான் நம்மளுக்கு. என்னென்னா நம்ம இது வரை எங்கே பிரச்சனை இருந்தாலும் அங்கே வந்து நான் நிற்பேன் அப்படின்னு இருக்குல்ல, அது மாதிரி எங்கள் அப்பா வாத்தியாருங்கிறதுனால. அப்புறம் நம்ம ஊர் வந்து கம்யூனிஸ்ட்டு ஆம்பலாப்பட்டுன்னு கிராமம். அங்கே தமிழ்நாட்டிலே 2வது விவசாய சங்கம் அமைச்ச ஊர். அங்கே ஆம்பலாப்பட்டு ஆரம்பம்னு தியாகி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உயிர் தியாகம் பண்ண ஒருத்தன். அவன் 24 வயசுல இறந்து போயிடுறான். இப்போ அவன் பின்பற்றி வந்த ஒரு இளைஞனுக்கு எப்படி இருக்கும்? அதே ஃபோர்ஸ் இல்லை, வேகம் இல்லை, காசு மேலே பணத்து மேலே அது மேலே இல்லை, நம்மளுக்கு லட்சியத்து மேலே பிரச்சனைகளில் பங்கெடுக்கணும். எங்கே பிரச்சனை இருந்தாலும் அங்கே நிற்பண்டா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி பங்கெடுக்கிறதா நம்ம என்னன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சேமிச்சிங்கிறது கணக்கில் வராது, என்ன செயல் செஞ்சீங்கிறதுனா கணக்கில் வரும். நீங்கள் யாரை எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும், பெரிய பணம் சம்பாதிச்சவர்கள் வந்து என்ன அடையாளம் ஆகிட போகிறீங்க நீங்கள். ஆனால் என்ன செயல் செஞ்சவங்க எல்லாரும் அடையாளமாயிருக்காங்க. அதனால் இப்போ செயல் தானே முக்கியம்.
அதனால தான் நம்ம வந்து செயலில் தான் நம்மளுக்கு தீவிரம். அப்போ வந்து எனக்கு சினிமா ஒரு பெரிய இது, சமூகத்தில் செயல்பாட்டில் நம்மளுக்கு தீவிர ஆர்வம் உண்டு. இப்போ நம்ம வந்து சினிமாவில் இருந்தாலும் நான் வந்து பொது நிகழ்வுகளில், பொது பிரச்சனைகளில் நான் இறங்கி வேலை செஞ்சிருவேன். ஊர்களில், இதில், இங்கே தமிழ்நாட்டு பிரச்சனைகளில். அது நம்மளால இதுக்காக சில பேர் என்னன்னா சினிமான்னா இதை காட்டக்கூடாது, ஒதுங்கிலாம் போக மாட்டேன், நான் உள்ளே இறங்கிடுவேன். ஆமாம், என்னால் வந்து அப்படி ஒதுங்கி நிற்க முடியாது. நான் ரெண்டையும் ஒன்று தான் பார்க்குறேன். நம்ம வந்து அரசியலையும் சினிமாவும் நான் வேறாவும் பார்த்ததில்ல. நம்ம வந்து ரெண்டுக்குள்ளேயும் எல்லாரும் எல்லா தனி மனித வாழ்க்கைக்குள்ளேயும் அரசியல் இருக்குல்ல. எல்லாரோட உங்களோட இன்றைய பகல் எப்படி விடியுது, நீங்கள் பயங்கர முதல் வேலையிலையும் நீங்கள் உறங்க போகிற கடைசி நேரத்துலையும் உங்கள் உறக்கம் நிதானமாக இருக்கா, பிரச்சனையாக இருக்கா, எல்லாத்துலேயும் அரசியல் தானே தலையிடுது. அதனால் நம்ம அரசியலாகவும் செயல்பட வேண்டியதாக இருக்குது, கலையாகவும் செயல்பட வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த பணம் பண்ணணுங்கிறது மட்டும், வேறு தொழில் பண்ணி பணம் பண்ணணுங்கிறது நம்ம மனசுலேயே வரல. சொல்லும் போதே உங்களுடைய படைப்பு வந்து வித்தியாசமாகவும் வேறு நோக்கத்தில் இருக்குன்னு இருக்குண்ணா, செம்மையாக இருக்குது. நம்ம ஒரு ஜாலியான ஆளு தான், ஆனால் படம் செம்ம ஜாலியாக தான் பண்ணுவேன். எல்லாரும் மேலே மகிழ்ச்சியாக ரிப்பீட் ஆடியன்ஸ் வர்றது மாதிரி தான் பண்ணுவோம். அடுத்த வேலை நடந்து ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட்டோட நம்ம மறுபடியும் மீண்டும் சந்திப்போம்னா. நிச்சயம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணா. ரொம்ப நன்றி. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.